ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி, வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிற பிரதோஷம். இப்படியே அபூர்வமான ஒரு நாளுங்க. மகா சிவராத்திரி அப்படின்றது சிவபெருமானுக்கு மிக முக்கியமான விரத நாள். இந்த நாளில் இறை சிந்தனையோடு நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் சிவனுக்கு செய்யும் பூஜையாக கருதப்படுங்க. இந்த உன்னதமான புண்ணிய நாளில் வழிபாட்டோட தானம் செய்வதும் சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தந்து சிவனின் அன்பிற்கு உரியவர்களாக நம்மை மாற்றும். அப்படி எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுத்தா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்படிகலிங்கம் நந்தி, இவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. சிவபெருமான் பொதுவாகவே வந்து அபிஷேக பிரியர். எப்படி விஷ்ணு பகவான் வந்து அலங்கார பிரியரோ, நம்ம சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர். எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவாருங்க. இன்றைக்கி ஒரு 3 அபிஷேகம். எப்பவும் போல் முதல்ல பால் அபிஷேகம், அடுத்து சந்தனாதி அபிஷேகம், கடைசியாக வந்து திருநீர் அபிஷேகம். 3 அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பிரதோஷ டைமில் இந்த அபிஷேகம் பண்ணுறேன். அடுத்தது வந்து லிங்கோத்பவ டைம் அப்படின்னு சொல்லப்படுகிற 11:45 to 12:15 வரைக்கும் ரொம்பவும் அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் சிவபெருமான் வந்து நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா உலக நன்மைக்காக அன்னை வந்து சிவபெருமானை வேண்டி வரம் பெற்ற நேரம் அந்த நேரம் அப்படின்றதுனால அந்த நேரத்தை யாருமே மிஸ் பண்ண வேண்டாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம். வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் நீங்கள் லிங்கம் வச்சுருக்கீங்க, ஸ்படிக லிங்கமோ இல்லை லிங்க சிலையோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த டைமில் அபிஷேகம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதுக்கு முந்தின நேரம் கூட தூங்கிட்டு கரெக்டாக அந்த டைமுக்காவது எழுந்து அந்த அரை மணி நேரம் to 1 மணி நேரம் நீங்கள் முழிச்சிருந்து சிவபெருமானை வேண்டி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த சிவபெருமான் தருவார் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் இந்த நேரத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நாம் நம்முடைய சேனலில் கரெக்டாக 11 to 12 வரைக்கும் வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி என்னுடைய வேண்டுதலை வந்து நான் வைக்க போகிறேங்க. நீங்கள் எத்தனை பேர் செய்ய போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவராத்திரி அன்று சிவ பூஜை செய்தால், விரதம் இருந்தால், இரவில் கண் விழித்து சிவ சிந்தனையில் இருந்தால் சிவனின் அருளை பெற முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நாளில் தானம் வழங்குவதும் சிவனின் அருட்பார்வையை நம்மீது பதிய செய்யுங்க. இந்த நாளில் சிவ பூஜைக்கும் மற்றவர்களுக்கும் என்னென்ன பொருட்களை தானமாக கொடுத்தா சிவனோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல வந்து தண்ணீர். சிவ அபிஷேகம் செய்வதற்கும் மகா சிவராத்திரியில் விரதம் இருப்பவர்களின் தாகத்தை தணிப்பதற்கும் தண்ணீரை தானமாக கொடுத்தால் அவங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை சிவபெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது வந்து பால். மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு பசும்பால் வாங்கி கொடுத்தால் அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணிய பலன்கள் வந்து சேரும். பூஜை விதிகளின்படி இந்த நாளில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தால் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் வீட்டில் எப்போதும் நிறைஞ்சிருக்குங்க. அதோடு அவங்களோட ஜாதகத்தில் சந்திரனின் பலமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது வந்து நெய். மகா சிவராத்திரி அன்று அபிஷேகத்திற்கோ பிரசாதம் செய்வதற்கோ சுத்தமான பசு நெய்யை கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுத்தால் வறுமை நீங்கும். அவங்களுக்கு வந்து செல்வ வளம் ஏற்படுவதோட பொருளாதாரத்தில் நிலைத்த தன்மை என்பது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஞானமும் நல்ல அறிவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது வந்து கருப்பு எள். மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு கருப்பு எள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது சிவனின் கருணையை பெற்றுத்தரும். பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க கருப்பு எள் வாங்கி கொடுப்பதன் மூலம் சிவனின் பெரும் கருணையால் அதிலிருந்து விடுபடுவாங்க. ஜோதிட ரீதியாக மகா சிவராத்திரி அன்று எல்லை தானமாக கொடுத்தால் அவர்கள் வந்து சனி தோஷத்தில் இருந்தும் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனியின் குரு சிவபெருமான் அப்படின்றதுனால சிவனை வழிபடுறவங்களுக்கு சனியின் அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது வந்து ஆடைகள். மகா சிவராத்திரி அன்று ஏழைகளுக்கு ஆடைகளை தானமாக வழங்குவது மிகவும் நல்லதுங்க. இது சிவனின் அருளை பெற்று தருவதோட தானம் அளித்தவரின் செல்வ வளத்தை உயர்த்தி அவங்கள வந்து பணக்காரர்களாக ஆக்குங்க. அவர்களின் பொருளாதார நிலையும் படிப்படியாக முன்னேற்றம் அடையுங்க. அன்னதானம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் அனைத்து உயிர்களுக்கும் அருள் வழங்கும் நாள். இந்த நாளில் மற்ற உயிர்கள் பசியார நாம் உணவு வழங்குவது சிவனுக்கே உணவளித்த புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு சுத்தமான காட்டன் துணியில் துடைச்சி ஜவ்வாது அத்தர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணி சிவபெருமானை உட்கார வச்சுருக்குறேங்க. வில்வ இலைகளை ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல வாசம் இருக்கிற பன்னீர் ரோஸ் வச்சுருக்குறேங்க. வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம்,
பழங்கள் தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து முக்கியமானதுங்க, இந்த சிவராத்திரி அன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தீபம்னா அது வந்து வில்வ இலை தீபங்க. ஒரு சின்ன தட்டில் வில்வ இலைகளை நல்லா பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைக்கணும். ஏற்கனவே யூஸ் பண்ண அகல் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அந்த அகல் விளக்கு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு, நெய் விட்டால் ரொம்ப விசேஷம், நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் திரி போட்டு ஏற்றுனா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இதை ஏற்றும் போது நம்ம வந்து சிவகாயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படின்ற சிவகாயத்ரி மந்திரத்தை உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லணும். இத்தனை தரம் தான் அப்படின்ற கணக்கு வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை இந்த நாள் ஃபுல்லாக கணக்கு இல்லாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வலிகளை போக்குற ஒரே வலி நிவாரணி அப்படின்னா அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய தாங்க. அடுத்து வந்து சிவருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய. இதை வந்து கண்டிப்பாக ஒரு 108 முறையாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப விசேஷம். அதோட காலையிலே நான் வந்து அந்த வில்வ இலையில் சிவா பிரம்மா விஷ்ணு அப்படின்னு 5 இலைகள் எழுதி வச்சுருந்தேன். அதை வந்து பூஜை அறையில் வச்சுருந்தேங்க. சாயந்தரம் ஒரு 4:30 மணியை போல் நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த வில்வ இலையை எடுத்துகிட்டு போயிட்டு வில்வ இலை பூக்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்து சிவனோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டேங்க. 4 கால பூஜை நடக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச பால் 1/2 லிட்டர், பன்னீர் 1 பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் 1, அதுக்கப்புறம் வந்து தயிர், அதுக்கப்புறம் வந்து திருநீர், இந்த 4 பொருளும் நான் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக, கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது அந்த கோயிலில். சிவபெருமான தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாம் வந்து நைட்டில் அந்த லிங்கோத்பவ டைமில் வந்து கண்டிப்பாக நான் வந்து அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்குவேங்க. அந்த டைமை வந்து தவற விடவே மாட்டேன், நீங்களும் தவற விடாதீங்க. இந்த தீபமானது வில்வ இலை தீபமானது நான் கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கு ஏற்றினேங்க. நைட்டு வந்து பூஜை முடிகிற வரைக்கும் இந்த தீபத்தை வந்து எரிய வைக்க போகிறேங்க. முடிச்சுட்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுனால எண்ணெய் காலியானா நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கலாங்க. அதே போல் அந்த கிளாஸில் வில்வ இலை போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காலையில் பூஜை முடிஞ்சதும் அந்த வில்வ இலையை எடுத்து பர்ஸில் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கால்படாத இடத்துல போட்டுருவாங்க. இப்போ வந்து மகாலட்சுமி தாயாரையும் கீழே இருந்து மேடையில் எடுத்து வச்சுருவாங்க. 3 மல்லிப்பூவில் வந்து ஏலக்காய் வச்சு ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து என்னோடய பர்ஸில் வச்சுப்பாங்க. இன்றைக்கி இந்த சுக்கிரவார பிரதோஷத்தில் நான் இப்படி தாங்க எளிமையாக வீட்டில் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு என்னோடய பூஜையை நிறைவாக முடிச்சுட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.